உலகிலுள்ள மொழிகளிலே தொன்மை வாய்ந்தது தமிழ் மொழியா. தமிழுள்ள இனிமை போல் எதுவும் இங்கே நமக்கில்லை. கதைகளே கதைகளே தமிழ் மொழியின் கதைகளே. அதோட தம்பியில் சொன்ன என்றால் தமிழ் மொழி பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றினால் தொன்மை மொழி என சொல்கிறோம். காலத்து முன்னால் உண்டான மொழியே தமிழ் மொழி. 1000 ஆண்டுகள் போனாலும் இப்பொழுது புதுமொழியாயிருப்பதும் தமிழ் மொழி. அடே தம்பி, இது உலகத்துக்கே தெரியும். சொல்றேன் கேளு. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் பயன்படுத்திய பொருள்கள் பூமிக்கு கிடைச்சிருக்கு. அப்படியே பழனி, ஆதிச்சநல்லூர், ஆர்கமேடு ஆகிய இடங்களை கற்றுட்டான். அந்த பொருள்கள் எல்லாம் மாறியால் எழுதப்பட்டது. இப்ப புரியாது நம் தமிழ் மொழி தன்மையை. அது மட்டுமா? உலக தத்துவம் ஆண்டால் அடிமை மேலோக்கி என்பது கிடையாது என்னும் கருத்தை 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் பிற போக்கும் எல்லாம் இருக்கும் என நம் தமிழ் மேல பாடி வச்சாங்க. கேட்ட அவளை தூண்டது என்ன வேற என்ன எல்லாம் நாம் தமிழ் மொழி எழுதும் மரபுகள் தமிழுண்டு, இலக்கண வரையும் தமிழுண்டு, பண்பாட்டு சேர்க்கையும் இங்கே நாம் மொழியில் என்றும் உண்டு, நாம் மொழியில் என்றும் உண்டு. என்னடா ஐயம்? இல்ல, காரணம் இல்லாத நீங்க தமிழ் மொழியின் சிறப்புகளை சொல்ல மாட்டீர்களே. அதோட சரியா சொன்ன தம்பி. இத்தனை சிறப்புகளை பண்ற நம் தமிழ் மொழி பல 1000 தமிழ் மொழி என சொல்கிறோம். பள்ளி வயது பிள்ளைகளே பள்ளியில் சேர்த்திடுவீரே, நாம் அரசு பள்ளியில் சேர்த்திடுவீரே, ஊரில் கூறிடுவீரே, அதில் உங்கள் பங்கு உண்டெனவே நினைத்திடுவீரே. அண்ணே, அப்படியா? அப்படியா? பேசு அண்ணே. அண்ணே, கண்டிப்பா இதை கேட்கிற எல்லா மாணவர்கள் எல்லா பெற்றோர்களும் தங்க பிள்ளைகளை நம் பள்ளியில் சேர்த்திடுவாரே, சந்தேகமே இல்ல. ரொம்ப சந்தோஷம். நம்ம ஆசையும். சரி, இந்த சந்தோஷம் பெருமுடிய புறப்படலாமா? நாம் நன்றி சொல்லிட்டு புறப்படுவோம். ஆமாம், கண்டிப்பாக. வாயவே பல்லாண்டு காலம் செம்மொழி என்றென்று வாயவே, எங்கள் பள்ளி வாயவே, எங்கள் பள்ளி பயிர்கள் வாழ்கள் வாயவே, எங்கள் ஆசான் வாயவே, எங்கிருந்த அனைவரும் வாயவே, வாய வாய வாயவே. நன்றி, வணக்கம். விவேகானந்தர் எழுமின் வெளிமின் என்ற தத்துவத்தின் வழியாக நாடி நரம்புகளில் உத்வேகத்தை ஒட்டி உணர்வு பெற வைத்தவர் விவேகானந்தர். விழிப்புணர்வு பெறுவதே புதிய வாழ்விற்கான அடித்தளம் என ஓங்கி முழங்கியவர் விவேகானந்தர். இதோ அவர் கூறிய விழிப்புணர்வை எடுத்து எம்பி நம்மை பரவசத்தில் ஆழ்த்த வருகின்றன நாட்டுப்புற நடனங்கள்.
சாமி தடுமாறி போனா தவறி போகும் கரகம் தடுமாறி போனா நம்ம வாழ்க்கை நரகம் சுமதி அந்த மாட்டான் நிலையில்லாத மனிதமாட்டான் சாமி தடுமாறி போனா தவறி போகும் கரகம் நம்ம வாழ்க்கை நாடகம் விட்டு